ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல வந்து இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ரெண்டாவது T20 ப்ரீவியூ பண்ண போறேன். இந்த மேட்ச் ஓல்ட் டிராஃபர்ட்ல நடக்க போகுது. இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். கண்டிஷன்ஸோட ஆரம்பிச்சேன்னா கடைசியில் நடந்த 6 T20 கண்டு நான் ஸ்டாட்ஸ் கொடுக்க போறேன். எப்படி போயிருக்குன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 தடவை ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 3 தடவை ஜெயிச்சிருக்கு. Average first innings score 200, average second innings score 161, pace economy 9.61, spin economy 9.56, pace wickets 29, spin wickets 38. இப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட்க்கும் பேட்டிங் செகண்ட்க்கும் ரெண்டுமே 3-3 ஜெயிச்சிருக்குன்னு காட்டுறது. ஆனா அந்த போன மேட்ச்ல இங்கிலாந்து வந்து 304 ரன் அடிச்சா, டிஃபெண்ட் பண்ணா 150 ரன்னால ஜெயிச்சா. அப்புறமா 198 to 103, அப்புறமா 190 to 185 க்ளோஸா ஜெயிச்சா. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 190 ரன் அடிச்சா ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுற ஸ்பின்னர்ஸ் இருந்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் பண்ணிட்டு ஒரு 190 ரன் அடிச்சா அது கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண பார்க்கலாம். பேஸ் இக்கானமி வெர்சஸ் ஸ்பின் இக்கானமின்னா இப்ப நிறைய மேட்ச்ல வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்து சீமர்ஸோட ஜாஸ்தியா இம்பாக்ட் கிரியேட் பண்ணா, அதனாலதான் ஸ்பின்னர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு இக்கானமி ரேட்டு. ஆனா கொஞ்சமா குறைச்சலா இருக்கு ஸ்பின்னர்ஸுக்கு. அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து சீமர்ஸோட இன்னும் ஜாஸ்தியா விக்கெட் எடுத்திருக்கா. நேரத்தர என்ன சொல்லியிருக்கேன்னா பேசர்ஸ் தான் அதிகமா ஓவர் போந்திருக்கான்னு சொல்லியிருக்கேன். இங்கிலாந்துக்கு வந்து நிறைய தடவை 4 சீமர் 2 ஸ்பின்னரோட விளையாண்டிருக்கா. ஆனாலுமே ஸ்பின்னர்ஸ் வந்து 38 விக்கெட் எடுத்திருக்கானா கண்டிப்பா இங்க ஸ்பின் வச்சிருந்தா யூ டெஃபினெட்லி யூ டூ வெல் திஸ் வென்யூ. நான் என்ன சொல்லுவேன்னா, டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் விளையாடி ஒரு 190 அடிச்சா கண்டிப்பா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. இப்ப வந்து இந்த பிளேயிங் லெவன்ஸ்குள்ள போயிடலாம். இந்தியா பிளேயிங் லெவனோட ஆரம்பிச்சோன்னா அப்படிதான் நான் போவேன். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், ரவி பிஷ்ணோய், வருண் சக்கரவர்த்தி. இப்ப அவ அப்படி பண்ற மாதிரி எல்லாம் தெரியல. திலக் வர்மா வந்து நம்பர் 5ல விளையாடி பிரயோஜனமே கிடையாது. இல்லைன்னா அவரோட இடத்துல வந்து ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரியோ விளையாட பார்க்கலாம். இல்லைன்னா எல்லாருமே ஒரு ஸ்லாட்டை கீழே தள்ளிட்டு பயோ சூரியவன்சியை ஓப்பனிங் இருக்க பார்க்கலாம். ஏன்னா திலக் வர்மா வந்து நம்பர் 5ல எனக்கு பொறுத்த வரைக்கும் சக்சீட் ஆக முடியாது. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் அவர் அடிப்பார். அவர் நம்பர் 3ல நம்மனா விளையாடுவார். அவர் நம்பர் 3ல தான் விளையாடணும். ஆனா அந்த வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டேங்கிறேன். இஷான் கிஷனும் நன்னா பண்ணார். ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த டாப் 4ன்னு பார்த்தா 3 பேருக்கு வந்து இப்ப சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், ஸ்ரேயாஸ் ஐயர் 3 பேருக்கு வந்து இந்த சீமிங் டெலிவரிக்கு எதிராக வீக்னஸ் இருக்கு. ஆனா திலக் வர்மா அது சரியா விளையாடுவார் நம்பர் 3லங்கிறதுனால நான் அவர் நம்பர் 3 இறக்கணும்னு சொல்லியிருக்கேன். இஷான் கிஷன் நம்பர் 5லயும் வந்து அடிப்பர். ஆனா அந்த மாற்றத்தை பண்ற மாதிரி தெரியல. போன மேட்ச் வந்து ரவி பிஷ்ணோய், வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் விளையாடினாரு. கரெக்டான முடிவு. ஏன்னா போன மேட்சும் ஒரு திரும்ப ரெவென்யூ தான். அந்த மேட்ச் இன்னும் இங்கிலாண்டும் 20 ஓவர் வரைந்தா இந்தியா கண்டிப்பா அந்த மேட்சை மினிமம் 40 ரன்னால ஜெயிச்சுருப்பா. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்ணோய், அக்ஷர் பட்டேல் வந்து அந்த பிச்சு அவளால வளைந்திருக்கவே முடியாது. ஸோ திருப்பியுமே நான் எந்த காம்பினேஷன் தான் போவேன். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு திருப்பியுமே இந்த பர்ச்சேஸ் இந்த வென்யூல இருக்கும். அதை தவிர ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. அவ திலக் வர்மாவோட பேட்டிங் பொசிஷன் வந்து நம்பர் 3ல போடுற மாதிரி தெரியல. ஆனா அவ வந்து போன மேட்ச் தான் இந்த 11 போட்டதுனால அவ இந்த 11க்கு தான் போவான்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல 2வது இன்னிங்ஸ் விளையாட முடியல. ஸோ டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் விளையாடணும். இங்கிலாந்துன்னு பார்த்தோம்னா இப்ப அவ போன மேட்ச் ஒரு 11 சொன்னா அது வந்து அதுக்கு எதிராக நான் சொல்ல போறேன். நான் ப்ரீவியூல சொன்ன 11 சொல்ல போறேன். இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜாஷ் டெங்கர் திருப்பியுமே ரெஸ்ட் பண்ணா அப்படிதான் போகணும். Phil Salt, Will Jacks, Jacob Bell, Harry Brook, Josh Butler, Sam Curran, James Coates, Liam Dawson, Luke Hood, Adil Rashid, Saqib Mahmood. அவ போன மேட்ச்லயுமே என்ன பண்ணா, ஜாஸ் பட்லரை மேல இறக்க பார்த்துட்டு டாம் பேண்டனை சம்பந்தமே இல்லாத நடுவுல நுழைக்க பாக்குறா. நான் திருப்பியும் சொல்றேன், ஐபிஎல்லுமே அவர் நம்பர் 3ல தான் விளையாடுறார். அது வந்து பிரசன்னா சார் சொன்ன டெக்னிக்கல் ஃபிளானால அவருக்கு வந்து ஓப்பனிங்ல சீமிங் இதுல வந்து அவரால் விளையாட முடியல. அந்த கேஸ்ல வந்து திருப்பியுமே அவரை வந்து மேல இறக்கின்றே இருந்தா அது வேலைக்கே ஆகாது. ஸோ இந்த காம்பினேஷன் தான் போகணும் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனா அவ அப்படி பண்ற மாதிரி தெரியல. ஜேம்ஸ் கோல்ஸ் விளையாடுவாருன்னு பார்த்தேன். ஆனா அவர் வந்து விளையாடல. அப்புறமா இப்ப லூக் ஹுட் வந்து அவர் பவர் பிளே போலர். அவர் பவர் பிளேல 3 ஓவர் போட்டே ஆகணும். போன மேட்ச் முதல் ஓவர் போட்டுட்டு அப்புறமா லியம் டாசனை கொண்டு வரா. அப்புறமா லூக் ஹுட் வந்து முதல் ஓவர் நன்னா போட்டு கொஞ்சம் நாய் வெயிட் பண்ணிட்டு தான் போட்டார். ஸோ எனக்கு அது புரியவே இல்லை.
அங்கேருந்து தான் இந்தியா வந்து 2 விக்கெட் சீக்கிரமா போனோடனே அங்கேருந்து தான் இந்தியாவுக்கு மொமெண்டம் வர ஆரம்பிச்சது. ஸோ லூக்கூர் வந்து பவர் பிளேல 3 ஓவர் போடணும். இந்த 11ஓட தான் போகணும் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனா அவ ஜாஸ் பட்லரை வந்து மேல இறக்க பார்த்தானா அப்ப வில் ஜாக்ஸும் அப்போ ஓப்பனிங் பண்ண போறது கிடையாது. அப்புறமா டாம் பேட்டன் அவுட் ஆஃப் பொசிஷன் விளையாடணும். ஸோ இது எனக்கு புரியவே இல்லை. ஆனா அந்த மாதிரி தான் பண்ண பார்க்க போறான்னு நினைக்கிறேன். அவளும் டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் தான் எடுக்கணும். ஆனா அவ போலிங் எடுத்தாலுமே ஒரு ஆச்சரியம் படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப இந்த எட்ஜுக்கு போயிடலாம். திருப்பியுமே அந்த போன வென்யூ மாதிரி அந்த பவர் பிளேல ஒரு 55 ரன் ஆகுது வரணும். எந்த டாப்போ எடுத்துன்னு போகணும்னா இந்தியாவுக்கு அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஸ்ரேயசர். இங்கிலாந்துக்கு பில் சால்ட், வில் ஜாக்ஸ், ஜேக்கப் பெதல், ஹாரி ப்ரூக். திருப்பியுமே அந்த அடிக்கிறதுனால இந்தியாவுமே நன்னாவும் தான் பண்ணுவான். ஆனா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து அவளும் அடிச்சா பில் சால்ட், வில் ஜாக்ஸ், ஹாரி ப்ரூக்னா நான் அந்த எட்ஜ் வந்து நான் வந்து இங்கிலாந்துக்கு தான் கொடுப்பேன். ஆனா இந்தியாவுமே இந்த 55 வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மிடில் ஆர்டர் வந்து இஷான் கிஷன், சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா. இங்கிலாந்துக்கு வந்து ஜாஸ் பட்லர், சாம் கரன், ஜேம்ஸ் கோத். அந்த பேட்டிங் டெப்த் நிறைய இருக்கு இங்கிலாந்துக்கு. அதனால நான் அந்த எட்ஜும் கொடுக்குறேன். போன மேட்சும் பேட்டிங் எட்ஜ் இங்கிலாந்துக்கு தான் கொடுத்தேன். பவுலிங் எட்ஜுன்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து ஹர்ஷித் ராணா, முதல்ல ஸ்பின்னர்ஸ் தான் சொல்லணும். அக்ஷர் பட்டேல், ரவி பிஷ்ணோய், வருண் சக்கரவர்த்தி. இங்கிலாந்துக்கு லியம் டாசன், ஆதில் ரஷீத், ஜேம்ஸ் கோல்ஸ். அந்த எட்ஜை வந்து நான் இந்தியா ஆதில் ரஷீத் நல்லா விளையாடின்னு இருக்கா. அந்த இதுவும் இந்த பேரை பார்த்தோன்னே கண்டிப்பா நான் இந்தியாவுக்கு தான் எட்ஜ் கொடுப்பேன். ஃபாஸ்ட் போலர்ஸ்ன்னு பார்த்தோம்னா லூக்வுட், சகீப் மெஹமூத், சாம்கர் ஒரு ஏமாத்துற மாதிரி ஒரு பவுலிங். ஆனா இந்தியாவுக்கு வந்து ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், ஏமாத்துறதுக்கு சிவம் துபே. ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து போலிங் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கு. ஸோ ஸ்லைட்டா இந்தியாவுக்கு இந்த ஃபாஸ்ட் போலிங் எட்ஜ் கொடுக்க போறேன். ஆனா 3வது போலும் சிவம் துபேன்னு பார்த்தோம்னா அந்த எட்ஜும் அவ்வளவு பெருசா இருக்காது. ஸோ அந்த ஸ்பின் எட்ஜ் கண்டிப்பா நான் இந்தியாவுக்கு கொடுப்பேன். ஆனா அந்த பேட்டிங் டெப்த்ங்கிறதுனால திருப்பியுமே நான் இங்கிலாந்துக்கு எட்ஜ் தான் நான் கொடுக்க போறேன். ஆனா இந்தியா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி 190 இந்த 11ஓட விளையாடி அடிச்சானா கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு இருந்து பார்க்கலாம். அந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.